என்னோட ஜோக்கர் தம்பி அங்க நிக்கிற மாதிரியே இருக்கான். அடடே என்னோட ஜோக்கர் தம்பியே தான். தம்பி எப்படிடா இருக்க? அண்ணா எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன். இங்க பாரு என்கிட்ட புதுசா எமோட்ஸ் எல்லாம் வந்துச்சுண்ணே. நான் செம்மையா வாழறேன். ஓகேடா தம்பி, எதுக்கு உஷாராரு. அங்க ஒரு மாட்டு கொம்பு தலையும் வரான். அவன் உன்னை சுட்ட கிட்ட போறான். டேய் மாட்டு கொம்பு தலையா, அவன் என்னோட தம்பி தான்டா. சுடாதரா, கம்முனர்றா. அண்ணே அவனை என்ன சுட வேணாம்னு சொல்லுனே. டேய் மாட்டு கொம்பு தலையா, ஏன்டா என்னோட தம்பியை சுட்ட? உனக்கு இருக்குடா, என் தம்பியை வா சுடுற. உனக்கு இருக்குடா. இப்போ உன்னை பாரு ஹெட்ஷாட் அடிச்சு காலி பண்றேன். என்னடா உன்ட்ட இருக்க கன் எல்லாம் கொடுத்துட்ட. இருடா சரி, உனக்கு நீ கன்னெல்லாம் கொடுத்ததுனால உன்னை விட்டு வைக்கிறேன். ஆனாலும் இந்த மாட்டு கொம்பு தலையன் கன்னெல்லாம் கொடுத்ததுனால தான் அவனை விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா அவனை நேரம் போட்டு தள்ளியிருப்பேன். நானே என் ஜோக்கர் தம்பியை ரொம்ப நாள் கழிச்சு தான் இன்னைக்கு தான் பார்த்தேன். என் தம்பியவே போட்டு தள்ளிட்டல, அது எனக்கு ஒரு சின்ன கஷ்டமாவே இருக்கு. இரா உன்னை போட்டு தள்ளுறேன். அண்ணே அண்ணே வேணாம்னே, என்னையும் உங்க தம்பியா சேர்த்துக்கோங்கண்ணே. வேணாம்னே, என்ன போட்டு தள்ளாதீங்கண்ணே. வரவங்க எல்லாம் அண்ணன் சொல்லி தப்பிச்சிருங்கடா. சரி உன்னை போட்டு தள்ள மாட்டேன், பயப்படாத. டேய் தம்பி சும்மாறா, அந்த பாட்டை அடிக்காதடா, கம்முனுறா. நீ பாட்டை அடிச்சுட்டே கண்டிப்பா உன்னை சுட்டுருவேன்டா. என் தம்பியும் அடிச்சிட்ட, இந்த பாட்டையும் அடிச்சிட்ட. உன்னை என்ன பண்றது? போடா வீட்டுக்கு. எங்க